வாழ்க்கை ரொம்ப அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு 2 வாரமாக எனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை. ஸோ என்னால் ட்ரைவ் பண்ண முடியல. ஸோ ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறேன். பட் லாஸ்ட் 2-3 டேஸாக எனக்கு வந்து ஆட்டோ கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம ஷேர் ஆட்டோவில் போன பழக்கம் இருக்குது. என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஷேர் ஆட்டோவில் தான் போவேன். ஆனால் பொதுவாக வீட்டுக்கு வர 2 மணி நேரம் ஆகும்னா ஷேர் ஆட்டோ எடுத்தேன்னா 2.5 மணி நேரம்லாம் ஆகும். சரி, ஓகே, பரவாயில்லன்னு எப்படியுமே லேட் ஆக போதேன்னு சொல்லி இன்றைக்கி நான் ஷேர் ஆட்டோ எடுத்துட்டேன். என்னோட வீட்டுக்கிட்ட ஒரு கடைசி அந்த 3வது ஷேர் ஆட்டோ எடுக்கும் போது நார்மல் ஷேர் ஆட்டோ இல்லாமல் நார்மல் ஆட்டோ அண்ணா வந்தார். என் பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருந்தாங்க. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையுமே ஏற்றிக்கிட்டாங்க. சரி, ஓகே. நாங்கள் போகிற வழியில் ஆல்ரெடி 3 பேர் பின்னாடி உட்காந்துருக்கோம். ஒரு பாட்டி வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து நான் இங்கே பக்கத்தில் இறங்கணுன்னாங்க. அண்ணா நவுந்து போனார், உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் இறங்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட சில்லறையாக இருந்தது. அண்ணா என்னவோ கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. என் பக்கத்தில் இருந்தவங்க சின்ன பொண்ணு இறங்கும் போது அவங்க கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அவங்க என்னென்னமோ தேடி பார்த்தாங்க. 7 ரூபா தான் இருக்குன்னாங்க. சரி, நான் சொன்னேன், சரி விடுங்க அண்ணா, அவங்களுக்கும் சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறமா அண்ணா சொன்னார், உங்களை மாதிரி ஆளால் தான் மழை பெய்யுதுன்னாரு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வரும்போது அண்ணா வந்து ஒரு ஒயின் ஷாப் கிட்ட நிறுத்திட்டாரு. ஓகே, எனக்கா ஒரே பயம் ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறாரு அண்ணா அப்படின்னு சொல்லி.